இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இப்போ வந்து நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு வந்து சாணப்பாசி கரைசல் கொடுக்க போகிறோம். நான் எப்படி கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி தான் ட்ரம்மில் கலந்து வச்சு, இந்த மாதிரி ஒரு கொத்தனார் டீப்பு, லெவல் டீப்புன்னு சொல்லுவாங்க. இந்த லெவல் டீப்பு உள்ளே போட்டு, அது மூலமாக நான் வந்து இழுத்து தண்ணியோட அப்படியே தண்ணி இதில் வந்து பாயும். நம்ம பாயும்போது இந்த வாய்க்காலில் அந்த டீப்பை போட்டு விட்ருவேன். நமக்கு பாயிற வரைக்கும் கரெக்டாக அந்த ஒரு ட்ரம் வந்து நமக்கு சரியாக வரும். நான் தான் இதுதான் நம்ம மல்லிகைப்பூ தோட்டம். இதுக்கு தான் இப்போ தண்ணி விட போகிறேன். இதில் தான் இப்போ சாணப்பாசி கரைசல், அதோடு சேர்த்து நம்ம வந்து மெட்டாரிசியம், வெட்ரிசீல் இலக்காணி, ஈயம் எல்லாமே அது ஒரு ஒவ்வொரு லிட்டரு. அது போக இந்த வேர்பூச்சி வேரழுகள் அதுக்காக வந்து சூடோமோனஸு, டிவிரிடி, ட்ரைகோடர்மாவிரிடி இந்த ரெண்டுமே கலந்து எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து தண்ணியில் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து டெவலப் பண்ணி வச்சதுலேருந்து நம்ம இதெல்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 லிட்டரு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் வாளியில். இதை அடுத்து டெவலப் பண்ணுறதுக்காக சாணப்பாசி கரைசலை வந்து தாய் திரவத்தை வந்து ஒரு 20 லிட்ரு, அதாவது ஒரு 10-18 லிட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம இந்த ட்ரம்மு முடிஞ்சோடனே அப்படியே இதில் போட்டு திரும்ப நம்ம வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதாவது போட்டு அப்படியே டெவலப் பண்ணிக்க வேண்டியதான், அடுத்து தண்ணி பாய்ச்சும் போது போடுறதுக்காக. இப்போ நம்ம வந்து இப்படி தான் நான் வந்து டியூப் மூலமாக தான் நான் வந்து வாய்க்கால் பாசனம் தான் எனக்கு, டியூப் மூலமாக தான் விட்டுட்ருக்கேன். எல்லா உயிர் உரங்களுமே நான் இப்படி தான் விட்டுட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பார்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.